வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு பார்த்துடலாமா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூடான சாதம், இந்த பக்கம் சவுச்சவுக்காய் சாம்பார் செம்ம டக்கராக இருக்குங்க. இந்த பக்கம் அவரைக்காய் பொரியல், பொரிச்ச அப்பளம், பட்டர் பீன்ஸு வறுவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாவிலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்லேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். போயிட்டு வந்துட்டேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்லேயும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. சாம்பார் ஊற்றியாச்சு, நல்லா மணக்க சாம்பார் சவுச்சவுக்காய் சாம்பார் குழையாமல் நல்லா முழுசாக அதே நேரத்தில் வெந்திருக்கு. செம்ம பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க. சாப்பிட்றலாம். சுட சுட சூடாக இருக்குது. அவரைக்காய் பக்கா, பட்டு பிஞ்சு அம்மா அப்படியே போட்டு சொர்க்கம். நிறைய அள்ளி நிறையா வச்சு சந்தோஷமாக சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிறும் நிறையும் மனசும் நிறையும். பக்கா பக்கா டேஸ்ட்டுங்க. சாப்பாட்டில் காய்கறிலாம் நல்லா சேர்த்துக்குங்க, அதுதான் சத்து. ஆஹா, குக்கிங் சேனல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன், காலேஜ் ஓடிட்டுருக்கு. அதனால நான் கவனத்தை செலுத்த முடியலை. மாமாவை கவனிக்கிறதே நேரம் சரியாக இருக்குது. அப்படியே போட்டு செம்ம சாம்பார், சவுச்சவுக்காய் சாம்பார், உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுவே சாப்பிட்டு இதுவே இது சொல்லுது சாப்பாடு அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் வாங்க, யாராவது சாப்பிட்டு சொல்லி பாருங்கள், நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள். அப்போ சொல்லுவீங்க என்னைய பற்றி. உண்மைதான் சொல்லுவேன். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அது என்னுடைய சமையலாக சொல்லி தான் ஆவே. நான் மனசாட்சி பெருவாரம் நடந்துக்கிடுவேன், பொய் சொல்ல மாட்டேன். செம்ம அருமை. கடையிலேயே பார்சல் வாங்கி சாப்பிட்டு அது ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிற அப்படின்னா நான் வீட்டு
வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குமா, அப்படி ஒரு டேஸ்டில் இருக்குன்னு பாருங்க. அப்பா சொர்க்கம். ஆஹா, எங்கள் வீட்டில் இந்த சாம்பாரை வச்சு தான் நைட்டுக்கு இட்லிக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது சவுச்சவு தயிர் சாம்பார். மணமாகவும் இருக்குது. வீடியோ நன்றியாக போகுது. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சுற்றுலா தெரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்.